வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. ஸோ சோலோவாக வந்திருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு ஒரு சூப்பர் பிளானோட தான் நான் வந்திருக்கேன். 2 டேஸாக இந்த பிளான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது மக்களே. அல்லுவை எப்படியாவது இதை வச்சு செய்யணும்னு. ஸோ இன்னைக்கு அதுக்கான நேரம் கிடச்சிருக்கு. அல்லுவை நம்ம இன்னைக்கு ப்ராங்க் பண்ண போகிறோம். இந்த ப்ராங்க்ன்றதை தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், ஆக்சிடென்ட் ப்ராங்க். அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் மேலே வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் மக்களே, எல்லாருக்கும் டைம் வந்து மார்னிங் 7:30 ஆகுது. நான் இப்போ சுட டிரைவிங் கிளாஸ் முடிச்சுட்டு மாடிக்கு வந்துட்டேன். டிரைவிங் கிளாஸ் போனதுலேருந்தே ஒரு விஷயம் நான் வந்து பிளான் பண்ணிட்டு, இந்த சறுக்கை வந்து நம்ம ப்ராங்க் பண்ணணும். ஆனால் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலாக பாஸ்ட் 2 டேஸாக இதுக்கான பிளான் பண்ணி இப்போ ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி இன்னைக்கு இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க அகாராவுடைய ஐகான் பேக்லெஸ் டை வேக்யூம் கிளீனர் பற்றி உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சோம் மக்கள். இந்த வேக்யூம் கிளீனர் கூட ஆக்சசரிஸாக ஃப்ளோர் பிரஷ், மல்டிபர்பஸ் பிரஷ், சர்விக் நாசல், ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப், ஒரு ஓஸ் பைப் கொடுக்குறாங்க. இதுல 1600 வாட்ஸ் பவர்ஃபுல் மோட்டர் இருக்கு, which gives பவர்ஃபுல் சக்ஷன் பவர் ஆஃப் 24 kPa. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், செம போர்ட்டபிளா இருக்கு. அண்ட் முக்கியமா மேல ஒரு ஹேண்டில் கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வேக்யூம் கிளீனரோட ஃப்ரண்ட் பார்ட்லயே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. அப்புறம் வேரியஸ் சக்ஷன் செட்டிங்ஸ்க்காக இந்த மினிமம் மேக்ஸிமம் ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் கார்டுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க மக்களே. அதை நீங்க பிரஸ் பண்ணிட்டு இந்த ஒயரை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு லென்த்தியா எடுத்துக்கலாம். இதுல சைக்ளானிக் சக்ஷன் சிஸ்டம் இருக்கு. கிளீனிங் ரொம்பவே ஈஸியா இருக்குது. முக்கியமா ட்ரை சர்ஃபேஸ்ல மட்டும் தான் இதை நீங்க யூஸ் பண்ணணும். கீழே 2 லார்ஜ் வீல்ஸும் பின்னாடி ஈஸி மொபிலிட்டிக்காக 360 டிகிரி ஃப்ரண்ட் வீல்மே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா இது மூவ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஓஸ் பைப்பை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் மக்களே. இது இருந்தா தான் மெயினா நம்ம வேக்யூமே பண்ண முடியும். இது கூட இந்த ஃப்ளோர் பிரஷை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு வீட்டை நல்லா சுத்தமாவே நம்ம கிளீன் பண்ணலாம். ஸோ நான் மேட்ல இருக்க குட்டி குட்டி பேப்பர் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு சக் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு அழகா கிளீன் பண்ணது பாருங்க. சக்ஷன் மெத்தட் மாத்துறதுக்கு இதுல இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளோர்ல இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அடையாளமே தெரியாம சூப்பர் இந்த வேக்யூம் கிளீனர் க்ளீன் பண்ணிடுச்சு. இப்போ இந்த கிரவிக் நாசல் நம்ம வந்து போடலாம் மக்களே. இதை நாங்க சோஃபால இருக்க அந்த இடுக்கு இதுக்குள்ள குட்டி குட்டி குப்பை இருக்கும்ல, அதை க்ளீன் பண்றதுக்கு அண்ட் விண்டோல ஃபார்ம் ஆகிற டஸ்ட்டை க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மல்டி பர்பஸ் பிரஷ் வந்து ஒரு மல்டி பர்பஸ் திங்னே சொல்லலாம். எல்லா இடத்தையும் நீங்க க்ளீன் பண்ணலாம் இதை வச்சு. இதை பாருங்க, சோஃபாவையும் க்ளீன் பண்ணலாம். வீட்டில் இருக்க ஸ்கிரீன், சேர், ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி டிவி மேல இருக்க குட்டி குட்டி டஸ்ட் எல்லாம் கூட பெர்ஃபெக்ட்டா இது க்ளீன் பண்ணி கொடுக்குது. இது கூட ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுல வேணுங்கிற நாசலை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு மேல ஃபார்ம் ஆகிற டஸ்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த ஒட்டடெல்லாம் சொல்லுவாங்களா, அதை க்ளீன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த வேக்யூம் கிளீனர்ல 1.5 லிட்டர் பேக்லெஸ் பின் கொடுத்திருப்பாங்க. சோ அதை நீங்க ரிமூவ் பண்ணி அதுக்குள்ள இருக்க டஸ்ட்டை சூப்பரா எலிமினேட் பண்ணிக்கலாம். ஹைஜீனிக்கா இருக்கு இது ரொம்பவே. இந்த பின்ல இருக்க HPA ஃபில்டர் ட்ராப், ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் லைக் டஸ்ட், போலன் எல்லாத்தையும் பக்காவா ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டியுமே ப்ரொவைட் பண்றாங்க மக்களே. நான் இதை அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மக்களே, ஒரு வாரமா 10 செட்டில் ஆயாச்சு. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் காலையில வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா டெய்லி மார்னிங் எனக்கு 6 to 7 டிரைவிங் கிளாஸ்க்கு நானே மார்னிங் வேக்கப் ஆகி பைக்ல போயிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு அப்புறம் 9 o'clock நான் ஒரு 7 o'clock 7:15 வீட்டுக்கு வந்துருவேன். அதோட 9 o'clock 9:30 தான் சருக்கோ லக்கியோ வேக்கப் ஆவாங்க. ஸோ இந்த கேப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். இப்போ அதுக்குள்ள நம்ம வந்து கெட் ரெடி பண்ணிட்டோம்னா ஃபுல்லா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கெட் ரெடி பயவாரிக்கு யாராவது வந்துட போறாங்க. கெட் ரெடி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இருக்கும். கீழே கெட் ரெடி பண்ணி சருக்கு வந்துச்சுன்னா மாட்டிப்போம். அதனால மாடியிலே கெட் ரெடி ஆகி நம்ம கீழே போயிடலாம். எத்தனை ரவுண்டு சுத்துறதுன்னு தெரியலையே. 2 மாதிரி இருக்கானே தெரியல. சுத்துறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மக்களே. சரி பண்ண மாட்டேங்குது. ஆனா இது ரொம்ப மேல இருக்க மாதிரி இருக்கு. கை வலிக்குது. வேற ரெடி பண்ணிடலாம். பர்ஃபெக்ட் எல்லாமே ஓகே மக்களே. டைம் 8:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சருக்கு வேக்கப் ஆயிடும். கீழே போய் கேமரா செட் பண்ணணும். முக்கியமா இந்த ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணணும் தடையும் இல்லாம. ஸோ வாஷ் பண்ணிட்டு கேமரா செட் பண்ணிட்டு நம்ம உட்காந்துடலாம். ஓகே
ஓகே மக்களே, நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதை பாருங்கள், ஹேண்டெல்லாம் கொஞ்சம் கூட தடையும் இல்லாமல் வாஷ் பண்ணியாச்சு. சருக்கோ லக்கியும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வேக்கப்பே ஆகலை. 9லேருந்து 9:30க்குள்ளே 2 பேரும் எழுந்துப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு போய் கேமரா செட் பண்ணிடலாம். நம்மளா போய் சருக்க வேக்கப் பண்ணால் ஓவர் ஆக்டிங் ஆகிடும், கண்டுபிடிச்சிருவோம். அதனால சருக்கே வந்து பார்த்து என்ன ரியாக்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, காஃபி எல்லாம் குடிச்சாச்சு. இப்போ கேமரா செட் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட ஒர்க். Few moments later. கை காலில் கட்டு போட்டு உட்காந்துக்கிறேன். ஏய் என்னடி எதா இருடி எதோ வாய் திறந்து வலிக்குது ப்ளீஸ். என்னடி கை கால் எல்லா இடத்துலயும் பேலன்ஸ் இல்லாம போட்டு வந்துக்கிறேன். அதாவதுடா வலிக்குதுடா. என்னடி பண்ணி தொலைச்ச எருமை? கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்தியா? ஏன் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? ஃபோன் பண்ண லைனே பாத்தா எதுவுமே தொடவே இல்லடி. வலிக்குது தொடாதடா, வலிக்குது. எப்படி தாண்டி ஆச்சு? எப்படி விழுந்த? பைக்ல விழுந்தியா? ஏய் என்னன்னு சொன்னா தானடி தெரியும். டாச்சல் பா இவர் தண்ட கருமம். எதுக்காவது பிரயோஜனமா? ஏய் இப்ப என்ன கீழே விழுந்தேன் வரும்போது. எப்படி விழுந்த? பைக்ல விழுந்தியா கார்ல விழுந்தியா? என்ன ஆச்சு? கார் ஓட்டும் போது விழுந்தேன் கீழே. கார் ஓட்டுறப்ப கீழே விழுந்தியா? ஏய் வலிக்குதுடா, டச் பண்ணாதடா. கத்தா அந்த தலை வலிக்குது எனக்கு ஒரே. ஏய் நீயும் லக்கி என்ன பண்ணுது? லக்கி எழுந்திருச்சு. யார் ஹாஸ்பிடல் கூட்டி போனா? அங்க கீழே விழுந்த இடத்துல கூட்டி போனாங்க. நான் தான் சொன்னேன் தலைப்பாடா ஆச்சு உங்களுக்கு. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நான் தான் கூட்டி போய் என்ன விழுந்தேன். இப்ப என்ன விழுந்த என்ன இப்ப யார் வயசுல வாங்கி உட்கார்ந்து எந்த ஹாஸ்பிடல் தாண்டி கூட்டி போனாங்க? அந்த முன்னாடி இருக்கிற அந்த மதுரை வயல் இதுல. எடுத்தாங்களா? இல்ல வெறும் கட்டு மட்டும் கட்டி இருக்காங்க. ஃப்ராக்சர்ன்றாங்க. ஃப்ராக்சர்ன்ற மாதிரி சொன்னாங்களா? ஆமா கையில ஃப்ராக்சர் ஆயிருக்கும்னாங்க. ஏய் அப்ப எக்ஸ்ரே எடுக்கணும் மேடி. ஏன்டி அதெல்லாம் பண்ணல? என்னையாவது கூப்பிட வேண்டியது. தண்ட கரும. ஏய் ஃபோன் பண்ணா உனக்கு லைனே போடு. உட்கார் ஒழுங்கா உட்கார் எருமை. வா நம்ம ஹாஸ்பிடல். ஏய் இரு ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்க சொல்லிருக்காங்க. பெயின் பார்க்க சொல்லிருக்காங்க. கையில பெயின் அதிகமா இருக்கான்னு பார்க்க சொல்லிருக்காங்க. கை ஃப்ராக்சர் என்று அப்படினா பார்க்க சொல்லிருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் சொல்லிருக்கே. கத்த முள்ளடா எனக்கு அழுகே வருதுடா. வலிக்குது ஒரே. உன்னை கூட வச்சு என் வாழ்க்கையே அழுகியதடி. சும்மா தேவையில்லாத வேலை. நான் தான் உன்னை காலைல கூட்டு போறேன். வலிக்குது முதுகுல. சரி நீ உட்கார். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இரு ஹாஸ்பிடல் இப்ப வேணாம். இல்ல டச் பண்ணாத வலிக்குது. ஃப்ராக்சர்னா கம். போதும் நீ டச் பண்ண வேணாம். நாங்க இவ்வளவு வலிக்குதுன்னு படிக்கட்டுல எப்படி ஏறி வந்த? அப்படியே புடிச்சு ஏறி வந்தேன். எந்த இடத்துல விழுந்த கரெக்டா சொல்லு. அந்த மதுரை வயல் பிரிட்ஜ் வரும்ல, அங்க நான் ஸ்பீடா வரும்போது எதிர்க்க ஒன் வேல ஒருத்தங்க வந்துட்டாங்க. அவங்க ஒன் வேல வந்தாங்களா? நீ ஒன் வேல போனியா? இப்ப ரொம்ப முக்கியமா இல்லடி தெளிவா கேட்டுக்கிற. அப்புறம் டென்ஷன் பண்ணிட்டான் முடியாம. சரி ஹாஸ்பிடல் போலாம். நான் போய் இரு ஹாஸ்பிடல்லாம் வேணாம். வெயிட் பண்ணு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போயிடும். ரெஸ்ட் எடுத்தா எப்படி கை உடைஞ்சதெல்லாம் சரியா போகும்? லூஸ் ஆடி நீ. வெயிட் பண்ணு. இரு ஒரு நான் சொல்றது கேளு. நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வருவோம். ஸ்கேன் இது எடுத்து பார்த்துட்டு வருவோம். லக்கியை எழுப்பாத சொல்லிட்ட. லைட் போடாத. ஹாஸ்பிடல் வேணாம். எதுக்குடா லக்கியை எழுப்பி விட்டேன்? அப்ப ஹாஸ்பிடல் போவேன். கிளம்பு சீக்கிரம் ஹாஸ்பிடல். கொஞ்ச நேரம் இருந்தாலே சரியாயிடும். என்னடி கொஞ்சம்? இப்ப எக்ஸ்ரே எடுக்கிறவங்க இல்லன்னாங்க. அங்கேயே வீட்ல வந்து பாக்குறேன்னு இருக்காங்க. எக்ஸ்ரே எப்படி வீட்ல? நீ சும்மா இந்த பில்லாட்டு வேலை வச்சு தோலை உரிச்சிருவேன். ஒழுங்கா சொல்ற பேச்ச கேட்டனா நல்லது. ஒழுங்கா ஏஞ்சிரு. காபி குடிச்சு. ஒண்ணு இல்ல பாப்பி, அம்மாக்கு பூபு பாப்பி. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டோம்னா தெரியும்ல. என்னாச்சுன்னு தெரியல. சரியா சொல்லவும் மாட்டேன். காஃபி போட்டு கொடுக்குறேன். குடிச்சு உடனே கிளம்புறேன். காஃபிலாம் எனக்கு வேணாம். எனக்கு தலை போட்டேன்னா வெறும் வயிற்றுல உட்காந்து அனுப்பு. நான் போட்டு வரேன். ஒழுங்கா குடிச்சிட்டு. ஐயோ எனக்கு காஃபியும் வேணாம், ஹாஸ்பிட்டலும் வேணாம். அடி வாங்குவேன். போட்டு வரேன். குடிச்சிட்டு கிளம்புறேன். ப்ரௌன் சுகர் தானே போட்டேன். இப்ப அதான் முக்கியம். ஏய் ப்ரௌன் சுகர் போட்டா? ஆமா ப்ரௌன் சுகர் தான். குடி. ஒழுங்கா சொல்லு. டாக்டர் கேட்பாரு. இப்போ கார் ஓட்டும் போது ஸ்பீடா நான் இது பண்ணிட்டு இருந்தேன். எது பண்ணிட்டு இருந்தேன்?
சரி கொஞ்சம் காமாவு தெளிவா சொல்லு, டாக்டர் கிட்ட சொல்லணும், அப்பதான் அவர் ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா பாப்பாரு. இல்ல ஏடா கூட பண்ணிடுவாரு. ஒழுங்கா சொல்லு. அதுல பைக்ல தானே போனேன்? ஆமா பைக்ல தான் போனேன். பைக் என்னாச்சு? பைக் எங்க விட்ட? பைக் கீழே இருக்கு, டிரைவிங் அண்ணா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. 2 பேரும் அதுல தான் வந்தீங்களா? என் பைக்ல தான் வந்தோம், என் பைக்ல தான் கூட்டு வந்து. இப்ப அவரு போயிட்டாரு, கிளம்பி போயிட்டாரு. சரி எனக்கு தெளிவா சொல்லு, இப்ப நீ விழுந்தது பைக்லயா கார்லயா? பைக்ல நான் போயிட்டே இருக்கும்போது அப்பா சரி சரி லக்கி இப்படி வந்துரு. அப்பா அடிபட்டது தேஞ்சிருச்சு அப்படியே. என்ன தேஞ்சிச்சு உள்ளலாம்? முதுகு பின்னாடி சொல்றேன். ஏன்டி வாயில கை வச்சு? பைக்ல தான்டா போனேன். அப்படியே போயிட்டே அந்த பிள்ளையார் சிலை கிட்ட பைக் விட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல, மயக்கமாயிடுச்சு. ஒரு கார் ஓட்டுறதுக்கு மறந்துருச்சு எல்லாம். நான் கத்த கூடாது, ரொம்ப கண்ட்ரோலா இருக்கேன். என்னன்னு ஒழுங்கா சொல்லி என்ன ஆச்சு? போன் போட நான் பேசிக்கிறேன். அந்த அண்ணாக்கெல்லாம் வேணாம், அவர் பாவம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு இப்பதான் போயிருக்காரு. கார்ல போகும்போது தாண்டா விழுந்தேன். ஸ்பீட் பிரேக்கர்ல ஸ்பீடா நான் இது பண்ணிட்டேன். எது பண்ணிட்டேன்? மேல ஏத்தும் போது பிரேக் பண்ண, சடன் பிரேக். அது அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு லைட்டா. எது ஸ்லிப் ஆயிடுச்சு? ஏய் நீ சும்மா நசன் கேள்வி கேட்காத, எனக்கு மறந்துருச்சு எல்லாமே. என்ன நடந்துச்சுன்னு மறந்துச்சுன்ற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் ஒன் வேல வந்தானே. ஒண்ணு நீ ஒழுங்கா சொல்லி, இல்ல நானே அவருக்கு ஃபோன் ஃபோன்லாம் பண்ணாத, அவருக்கு ஒழுங்கா சொல்லி தோலடி. அதான் சொல்றேன்ல, பைக்ல போகும்போது விழுந்துட்டேன்னு சொல்றேன்ல. கார் என்ன இப்ப பைக்? ஐயோ எனக்கு மறந்து போச்சுடா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடா. முன்னாடி அம்னிஷியாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அதை பத்தி பேசுறேன். நான் பைக்ல போனேன். பைக்ல போகும்போது அங்க பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருந்தாங்கன்னு நாங்க விட்டுட்டேன். அப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு. கார்ல இருந்து கீழே எப்படி விழுந்த? கூட ஆள் இல்ல? கூட ஆள் இருந்தார், அவர் பிரேக் பிடிக்க மறந்துட்டார். அவர் பிரேக் பிடிக்க மறந்துட்டாரா? நீ தாண்டி வண்டி ஓட்டுற. நான் பிரேக் பிடிச்சதுனால தான் இப்படி பிரேக் ஆகி உட்கார்ந்து இருக்கேன். என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா இப்படி நோண்டி நோண்டி? ஆனா இந்த நிலைமையில உனக்கு பஞ்ச் டயலாக் பேக்குது பாரு. சரி வண்டிக்கு என்ன ஆச்சு? வண்டிக்குலாம் ஒண்ணும் ஆகல, நான் மட்டும் தான் கீழே விழுந்தேன். எப்படி ஒண்ணுமே வண்டிக்கு ஆகல, பக்கத்துல இருந்தவங்க ஆகல, உனக்கு மட்டும் எப்படி அடிபடும்? நான் தானே வண்டி ஓட்டுனேன். ஓ வண்டிக்கே எதுவுமே ஆகலையா? அப்ப வண்டி ஓட்டும் போது நான் பிரேக் போட்டேன். சரி அப்ப டோர் ஓபன் டோர் ஓபன் பண்ணியா? டோர் எப்படி ஓபன் பண்ண? டோர் யாரு கேட்டு ஓபன் பண்ண? சரி ஓபன் பண்ண என்னாச்சு? அப்புறம் சொல்லி தோலடி, டென்ஷன் பண்ணாத. திருப்பி வர வந்து நீ பைத்தியமே பண்ற. சரி டோர் ஓபன் பண்ணிட்ட, அப்புறம் என்னாச்சு? பேச முடியல. வண்டிக்கு எதுவுமே ஆகல, பக்கத்துல இருந்த அந்த அண்ணாக்கு எதுவுமே ஆகல, நீ மட்டும் டோர் திறந்து கீழே போயிட்ட. அதான சொல்ல வர? இந்த சிஐடி மாதிரி கேள்வி கேட்காத ஃபர்ஸ்ட். ஏய் சொல்லுடி எருமை, கீழே விழுந்துட்டு அப்புறம் யார் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா? அந்த அண்ணன் தான். அவர் இல்ல, சுத்தி எல்லாரும் இருக்காங்க. சுத்தி எல்லாரும் இருந்தாங்கன்னா புரியல. ரவீனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாங்க. ரவீனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்களா உனக்கு கூட்டு போவ? சிரிக்காம பேசு. ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க உனக்கு கூட்டு போவ. அப்புறம் சொல்லு. எமர்ஜென்சி வார்டில் வச்சிருந்தாங்க, ஐசி கூட்டு போனாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க, மூளையில ஏதாவது ஆயிடுச்சான்னு பார்த்தாங்க. சொல்லு. போட்டேன்னா காது திரும்பின காலங்கத்தான் நம்ம கிட்டே வேலையை கட்டுற பத்தியா? கேமரா எங்க? கேமரா எங்க? அந்த கை தானம்மா ஒஞ்சிக்குது, இந்த கை ஃப்ரீயா தானே இருக்குது. இந்த கையை வச்சு இப்படி வச்சு உட்கார எக்ஸ் போட்டேன். பாக்குறதோ கொஞ்சம் ரொம்ப நடிக்கிறது. லக்கி ஒண்ணு இல்ல, அம்மா அப்பா பேசிட்டு இருக்கோம். அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ். இத பாருங்க பாரு. ஓகே ஹாப்பி. இங்க வா, உனக்கு முத்தா, உனக்கு முத்தா. அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? லக்கி நம்புது மகளே. லக்கி பிராங்க் ஆயிருக்கு கடைசியில. ஏமாந்தியா இல்லையா? அத பேசு. நீ ஏமாந்த. நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? நீ ஏமாந்த, நீ அழுத, எனக்கு தெரியும். நீ ஏமாறல போ. அது நீ ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்து இருந்த பாரு. அப்ப பிராங்க் முடிஞ்சிச்சு மக்களே. பிராங்க் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பிராங்க் தான். இந்த நடிப்பு நடிச்ச பாரு. உன் நடிப்பால தான் நீ ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிட்டு. எப்படி வந்த? கார்ல இருந்து யாரே நின்ற என் வாழ்க்கையில அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். பிரேக் பூச்சே கதவு தந்து கீழே விட்டு தேஞ்சிச்சு. கூடத்துல அடி போட்டு எல்லாமே ரெடி பண்ணா. ஆனா என்ன கதை சொல்றதுன்னு மட்டும் நான் ரெடி பண்ணல. ஆக்சுவலி பைக்ல விழுந்தோன்னு சொல்ல முடியாது மக்களே. ஏன்னா பின்னாடி தெரு 4 வீட்டு தள்ளி தான் டிரைவிங். நீ நம்பனியா இல்லையா? நீ நம்பனியா இல்லையா? அத பேசு. நம்பன பிராங்க்னு நம்பன. நீ திடீர்னு இப்படி இருந்தா யாரா இருந்தாலும் அப்ப பிராங்க் தான். அப்ப பிராங்க் தான். அத கண்டுபிடிக்க டைம் வேணும்டி. நீ ஒண்ணே நீ ஜெயிச்சு நானே ஜெயிச்சுன்னு குத்தி வந்தா நான் என்ன பண்ணுவேன்? இது வரைக்கும் கார்ல இருந்து விழுந்த ஸ்டோரி யாருமே கேள்விப்பட்டது இல்ல. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். நானே கூட 2 வாட்டி விழுந்துக்கிறேன். அத பத்தி நான் பேசல. நீ சொன்ன பேர் ஒரு ஸ்டோரி. டிரைவிங்ல போனேன், ஸ்பீடா போய் ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கி. இனிமேல் மக்களே நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இல்லன்னு. இப்ப நான் டிரைவ் பண்ண கத்துக்கிட்டேன். இனிமேல் இந்த ஸ்டோரி வரும். டவுட் இருந்து. ஏன்னா
சின்னதா அடிபட்டாலே போன் போட்டுருவா. வாட்டவர் ஏதோ ஒன்னால போன் போட்டு கூப்பிட்டுருப்பா. என்னால எங்களை உயிர் வாங்கிருப்பா. எதுவுமே சொல்லாம வந்து எப்படி உட்காந்து இவ்வளவு தைரியம் எல்லாம் இல்லையே நம்ம ஆளுக்கு அப்படின்லாம் யோசிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே ஒரு அளவு 90% நம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி சொன்னா பாருங்க, அசிங்கமா மாட்டிக்கிட்டா. இல்ல மக்களே, நல்ல ஸ்டோரி தான் அது. அது மாதிரி வரும், நடந்திருக்கும் அந்த மாதிரி. மக்களே எனக்கு வேற நைட்ல தூக்கமே இல்ல. நாளைக்கு எப்படியாவது இந்த பிராங்க் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு தூக்கமே வரல. எப்படியாவது இந்த பிராங்க் சக்சஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். ஜெயிச்சு 2 வாட்டி மக்களே ஹேர் ஸ்டைல் பிராங்க் மாட்டினேன், ஃபைட் பிராங்க் மாட்டினா. இந்த வாட்டி நான் மாட்டல கடைசி வரைக்கும். இல்ல இல்ல நானே சொல்லிருப்பேன், ஏன்னா இவன் ஹாஸ்பிட்டல் போலான்ட்டான். அப்புறம் மாட்டிப்போம். அது பேர் தான் மாட்டிக்கிது, நம்பிக்கை தெரியல உனக்கு. ஓகே மக்களே, ஃபைனலா வெற்றி, நம்மளோட குழந்தை வளர்ப்பு சங்கத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. கால் டம் வந்துருச்சு. இந்த சக்சஸோட இன்னைக்கு டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உண்மையா சருக்கு பிராங்க் ஆச்சா இல்லையா நீங்க? இல்ல மக்களே, நல்ல பிராங்க் ஆக்கா மக்களே, நல்ல இல்ல மக்களே, நல்ல பிராங்க் ஆக்கா பிரியாங்கா. இல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நல்ல பிராங்க் ஆக்கா பிரியாங்கா. ஓகே மக்களே, வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். லக்கி பேபியை கொண்டு போய் வாஷிங் மிஷின் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு பூவாலாம் கொடுக்கணும். ஸோ வீடியோ பார்த்து திருப்பி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் WhatsApp நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ பிரியா பாய் பாய். போனா போ, உனக்காக நடிச்சேன். அப்படிலாம் இல்ல, உண்மையான நீ நடிச்சிட்டா நான் அப்பவே நீ மாட்டி கேமரா வச்சிருக்க. அந்த ஃபுட் கலர் தான் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கா பாரு. எருமை நீ போடுவே வலிக்குதே. ஏய் நடிக்காத, ஓவர் ஆக்டிங் பண்ணாத. வெற்றி ஆஸ்கார் அவார்டுக்கு இந்த வருடத்துக்கு நீங்க நாமினேட் பண்ணிருக்காங்க.